ಎಷ್ಟು ಜನರು ಈ ದಿನದಲ್ಲಿ ಆತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಿದ್ದೀರಾ? ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆவியானவர் நம்ம மத்தியில அசைவாடுகிறார். ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಲಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ரொம்ப முக்கியமானது ஆவியானவர். ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಅನುಭವದಲ್ಲಿ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. எனக்குள்ள அந்நிய பாஷை தெரியும். ಅವರೊಳಗೆ அந்நிய பாஷையை நான் நிரம்பி ஜெபித்திருக்கிறேன். ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ತುಂಬಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அந்நிய பாஷையில ஜெபிச்சாலும் ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. ஹalleluya. ஹalleluya. ஆவி வேறு என்று பார்க்கிறோம். ಆತ್ಮವು ಬೇರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ஆவியானவர் ரொம்ப முக்கியமானது. ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் ஆவியானவர் அவரு நாம ஜெபிக்கும் போது முக்கியமான ஒரு ஆவியும் வருகிறது. ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಮುಖ್ಯವಾಗಿರುವ ಆತ್ಮವನ್ನು ದಯಪಾಲಿಸ್ತಾರೆ. ரெண்டு ஜெபத்துல என்ன இல்லன்னா ஆவியானவரே இல்ல. ಅನೇಕರ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಆತ್ಮವೇ ಇಲ್ಲ. ஆண்டவர் எப்ப வருகிறார்? ಆತ್ಮವು ಯಾವಾಗ ಬರುತ್ತಾರೆ? நீங்கள் யோவான் புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் ನೀವು ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರೆ 14வது அதிகாரங்கள் 14ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ நாம் வாசிக்கலாம். 16வது வசனம். 16ನೇ ವಾಕ್ಯವನ್ನು நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹalleluya. ಆಗ ನಾನು ತಂದೆಯನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುವೆನು, ಆತನು ನಿಮಗೆ ಬೇರೊಬ್ಬ ಸಹಾಯಕನನ್ನು ಸದಾಕಾಲ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದಕ್ಕೆ ಕೊಡುವನು. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், ಆಗ ನಾನು ತಂದೆಯನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವೆನು, அப்பொழுது ಆಗ என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு ಸದಾಕಾಲವು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವಂತೆ சத்திய ஆவியாகிய வேற தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ಸತ್ಯ ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿರುವ ಬೇರೊಂದು ಸಹಾಯಕನನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತಾನೆ. ஆண்டவர் சத்திய ஆவியை தருகிறவராயிருக்கிறார். ದೇವರು ಸತ್ಯದ ಆತ್ಮವನ್ನು ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் ஆவியானவருக்குள் இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಲ್ಲಿ ತುಂಬಿದ್ದೀರಾ? ஹalleluya. ஹalleluya. இந்நாளிலே நாம் நடந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ನಡವಳಿಕೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்துக்குள்ள இன்னைக்கு பார்க்கிறோம் 90 பேர் ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಇವಾಗ ನೋಡುವುದಾದರೆ 90% ஆவிக்குரிய சபைகள் ಆತ್ಮ ತುಂಬಿರುವ ಸಭೆಗಳಲ್ಲಿ 90% அந்நிய பாஷைகளை பேசுகிறதை பார்க்கிறோம். 90% ಎಲ್ಲ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡ್ತಾರೆ. அதிலும் சிலர் அந்நிய பாஷைகளை பேசாமல் ஆவி அந்த வரங்களை பெறாமல் இருக்கிறார்கள். ಇನ್ನು ಕೆಲವರು ಆ ವರವನ್ನೇ ಹೊಂದದೇ ಇದ್ದಾರೆ. ಆದರೂ இதை காட்சிலும் ಇದಕ್ಕಿಂತ ஹalleluya ஹalleluya ஆவி ரொம்ப முக்கியமானது. ಆತ್ಮವು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அந்நிய பாஷை தப்பா சொல்லல. ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. அந்நிய பாஷை பேசுறவங்கள ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುವವರನ್ನ நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். ಅನೇಕರನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ. அவங்க சரியானபடி நடந்து கொள்வதில்லை. ಅವರು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அநேகர் என்ன பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசுகிறார்கள், ஆவி நிறைந்து இருக்கிறார்கள், ஆனாலும் இவர் உள்ளங்களையோ வேற விதமாய் இருக்கிறது என்று சொல்லி ಅನೇಕರು ಪಾಸ್ಟರ್ನ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇವರು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡ್ತಾರೆ, ಆದರೆ ಇವರ ಮನಸ್ಸು ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿದೆ ಅಂತ. ஆமென். ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. எனக்கு ஆண்டவர் வெளிப்படுகிற ஒரு காரியம் என்ன? ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗೆ ದೇವರು ಪ್ರಕಟಿಸುವ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನು ಅಂತ, ஆவியுடைய குணாதிசயங்கள் என்ன? ಆತ್ಮದ ಗುಣಗಳು ಯಾವ್ಯಾವು ಅದನ್ನು பார்க்கலாமா? ಅದನ್ನು ನಾವು யோவான் 16வது அதிகாரம் ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯ நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. யோவான் 16:8 16ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯ. அவர் வந்து நல்ல ஆவியானவர் வரப்பொழுது என்ன செய்கிறார் என்ற அவர் குணாதிசயங்களை கொஞ்சம் நீங்க கவனித்து பாருங்கள். ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಬರಬೇಕಾದ್ರೆ ಅವರಲ್ಲಿ ಆಗುವ ಬದಲಾವಣೆಗಳು ಏನೆಂಬುದಾಗಿ ನೀವು ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. அவர் வந்து பாவத்தை குறித்து முதலாவது என்ன செய்றார் ஆவியானவர்? ಆತ್ಮದವರು ಬಂದು ಮೊದಲನೇದಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? பாவத்தை குறித்து, ಪಾಪವನ್ನು ಕುರಿತು, நியாயத்தை குறித்தும், ನೀತಿಯನ್ನು ಕುರಿತು, ஹalleluya, நியாயத்தையும் நீதி நான் வாசிக்கிறேன். முதலாவது வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ಆತನು ಬಂದು ಪಾಪ, ನೀತಿ, ನ್ಯಾಯ ತೀರ್ವಿಕೆ ಈ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಲೋಕಕ್ಕೆ ಅರಿವನ್ನು ಹುಟ್ಟಿಸುವನು. பாவத்தை குறித்து அவர் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். ಪಾಪವನ್ನು, ನೀತಿಯನ್ನು, ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಕುರಿತಾಗಿಯೋ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಅವರು ಅರಿವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. பாவ
பாவங்கள் முதலாவது பாவத்தை குறித்து அவர் உணர்த்துகிறவராய், ಮೊದಲನೇದಾಗಿ ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅವರು ಪ್ರಕಟಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. நியாயங்களை நீதியை குறித்து ಉಣರ್த்துகிறவராய், ನ್ಯಾಯ ನೀತಿಯ ಅರಿವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆவியானவர் என்று சொல்வது இதுதான். ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಅಂತ ಹೇಳುವುದು ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. நாம பாருங்க, ரெண்டு குதிச்சு அந்நிய பாஷை பேசி இங்கிருந்து புறப்பட்டு போன உடனே செய்தவைகளையே செய்கிறீங்க, பேசுகிறவர்களையே பேசுறீங்க. ஏன் சொன்னால் அதுக்கும் உங்களுக்கும் சம்மதம் இல்லை. அது ஒரு வரங்கள். நாம் வல்லமையா ஜெபிக்கும் போது அது ஒரு வல்லமை நமக்கு கொடுக்கிறது. ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತಾಡಿ ಕುಣಿದು ನಾವು ಹೊರಗಡೆ ಹೋದಾಗ ಅದೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ನಾವು ನ್ಯಾಯ ನೀತಿಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅರಿವನ್ನು ಇಲ್ಲದೆ ಇರುವ ಹಾಗೆ ಇದ್ದೀವಿ. ஆவியானவருடைய குணாதிசயங்கள் என்ன? ಆತ್ಮ ಸ್ವರೂಪನ ಆ ಗುಣಗಳು ಯಾವ್ಯಾವು? ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்நானம் பெறும்போது, ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಹೊಂದಿರಬೇಕಾದ್ರೆ ஆவியானவர் எப்படி வந்தார், என்ன செய்தார் என்று பார்க்கிறோம். ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಬಂದ್ರು, ಏನೇನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ. மார்க்கு 1 அதிகாரங்கள், ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனம், 9ನೇ ವಾಕ್ಯ. அந்நாட்களிலே இயேசு கலிலேயாவில் உள்ள நசரேத்தில் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். ஆமென். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். முதலாவது ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது ஆண்டவர் ஆவியானவர் இறங்குகிறவராய் நமக்குள்ள ವಾಸம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದು ಮನುಷ್ಯ ಮನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ಮೊದಲನೇದಾಗಿ ಆ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ನಮ್ಮಲ್ಲಿ ಹಿಡಿಯುವುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. ಹalleluya. ಹalleluya. அவர் புறாவை போல இறங்கினார். ಒಂದು ಪಾರಿವಾಳದ ಹಾಗೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿತಾರೆ. ಎಲ್ಲ ಗಮನಿಸಿ பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. ஹalleluya. ಹalleluya. அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டதை ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதை கண்டார். முதலாவது ನಮ್ಮ ಆವಿಯಾನವರೇ ನಾವು ಕಾಣಬೇಕು. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಆತ್ಮ ಸ್ವರೂಪವನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕು. ಆಮೆನ್. ಹalleluya. ಆಮೆನ್. ಹalleluya. ನೀವು ನನ್ನ ಗಮನಿಗೆ ಇವತ್ತು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆவியானவர் ಈ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು நிறைய இடங்களிலே ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಎರಡು பேசியிருக்கிறார். ಭಾಷಣ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. போன வாரம் கூட நான் ಒಂದು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗಿದ್ದೆ. ಕಳೆದ ವಾರವೂ ಸಹ ಒಂದು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗಿದ್ರು. ದೇವಿ என்ற மகளுக்கு ஆண்டவர் அழகாய் குழந்தை பிறந்துச்சு, ஆண் குழந்தை கொடுத்திருக்கிறார். ದೇವಿ ಎಂಬ ಸಹೋದರರಿಗೆ ಒಳ್ಳೆ ಗಂಡು ಮಗುವನ್ನು ದೇವರು ದಯಪಾಲಿಸಿದ್ದಾರೆ. ಅಂದ್ರೆ அவங்க வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப ஒரு வருஷமா நொந்து போயிருந்தாங்க. ಒಂದು ವರ್ಷಗಳ ಕಾಲ ದಂಪತಿಗಳು ತುಂಬಾ ನೊಂದು ಹೋಗಿದ್ರು. ಒಂದು ವರ್ಷமா ಜெபித்திருந்தாங்க. ಒಂದು ವರ್ಷಗಳ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಹ ಮಾಡಿದ್ರು. ನಾನು சொன்னேன், ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು, இப்படியே நான் பாஸ்டர் போனோம் ஹாஸ்பிடலுக்கு. ಪಾಸ್ಟರ್ ಇಬ್ರು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗಿದ್ರು. அவங்க பேசும்போது ಅವರು ಮಾತನಾಡಬೇಕಾದ್ರೆ நான் இப்படியே கால் பண்ணி, ஆண்டவரே இதோ மேத்தி வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். ಕಾಲನ್ನು ಎತ್ತಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇಡಬೇಕಾದ್ರೆ ಇರೋ ದೇವರೇ ಮ್ಯಾಥ್ಯೂ ಬಂದಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஹalleluya. ஹalleluya. இயேசு சொன்னார் எனக்கு. ಯೇಸು ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ಹೇಳಿದ್ರು, உண்மையை சொல்லுகிறேன். ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆவியானவர் சொன்னாரு. ஆவியானவர் சொன்னாரு. ಆತ್ಮ ಸ್ವರೂಪವನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದ್ರು. ஹalleluya. ஹalleluya. ஒரு நிபந்தனை எனக்கு கொடுத்தார். ಒಂದು ನಿರ್ಬಂಧನೆಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. நீ இதுதான் நான் செய்ய வேண்டும், இதை விட வேண்டும் என்று சொன்னார். ನೀನು ಇದನ್ನು ಮಾಡಬೇಕು, ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಬಿಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. நான் உடனே எஸ் ஆமென் என்று சொன்னேன். ಹೌದು ದೇವರೇ ಹೌದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஹalleluya. ಆಮೆನ್. சொன்ன உடனே ಹೇಳಿದ ಕೂಡಲೇ அவங்களே போய் சொன்னேன், நான் ಅವರ ಸಂಗಡ ಹೋಗಿ ಹೇಳಿದ್ರು, விசேஷமா அற்புதங்களை செய்கிறார், ವಿಶೇಷವಾದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆவியானவர் வரப்பொழுது முதலாவது நம்முடைய பாவத்தை குறித்து அவர் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಬರಬೇಕಾದ್ರೆ ಮೊದಲಾಗಿ ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நீதியை செய்ய அவர் சொல்லுகிறார். ನೀತಿಯನ್ನು ಮಾಡಲು ಅವರು ಕಳಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. நியாயத்தையும் நீதியும் நிரப்பும்படியா சொல்லுகிறார். ನ್ಯಾಯವನ್ನು ನೀತಿಯನ್ನು ತುಂಬಿಸುವಂತೆ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. 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 11 வசனங்களை வாசிக்கும்போது 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕಾದ್ರೆ, ஆவியான நீ என்னுடைய நேசகுமாரன், உம்மிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று, அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படியாய் ஏவினார். ஹalleluya. ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಕೂಡಲೇ ಯೇಸುವನ್ನು ಅಡವಿಗೆ ಹೋಗುವ ಹಾಗೆ ಪ್ರೇರೇಪಿಸಿದರು. ஆண்டவர் வரப்பொழுது ದೇವರು ಬರಬೇಕಾದ್ರೆ இயேசு எங்க கொண்டு போனார்? ಯೇಸುವನ್ನು ಎಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು? வனாந்தரத்துக்கு தேவனோடு ஒப்புரவாக்க ஜெபிக்க கொண்டு போனார்.
ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಅವರಿಂದ ಐಕ್ಯದಿಂದ ಇರಲು ಆ ಅಡವಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. ஹalleluya Hallelujah. ஆவியானவர் இயேசுவை கொண்டு போனார். ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಯೇಸುವನ್ನು ದಾರಿ ನಡೆಸಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. ஹalleluya ஹalleluya Hallelujah. ஆவியானவர் ரொம்ப முக்கியமானது. ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. நீங்கள் ஆவியானவரை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டுமா? ನೀವು ಆತ್ಮದ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ಆ ರೀತಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நீங்கள் ஜெபிக்கும்போது ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ அந்த ஆவியானவர் தான் உன்னை தொடுகிறார். ಆ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನೇ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವುದು. நீ ஜெபிக்கும் போதும் பிசாசு துரத்தும் போதும் ஆவிதான் இந்த பரிசுத்த ஆவிதான் விடுதலாக்குறது. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿದ್ರು, ದೆವ್ವವನ್ನು ಬಿಡಿಸಬೇಕಾಗಿದ್ರು, ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವೇ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದು. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. நீங்கள் எதை செய்தாலும் தேவன் ஆவியினால் செய்ய வேண்டும். ನೀವು ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದರೂ ಆತ್ಮ ತುಂಬಿದವರಾಗಿ ಮಾಡಬೇಕು. ஆமென் ஹalleluya Amen. Hallelujah. இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். ಈ ಆತ್ಮ ಸ್ವರೂಪ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರ್ತೀವಿ. ஆமென் ஹalleluya Amen. Hallelujah. ஹalleluya Hallelujah. உண்மையாகவே அந்த ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். ನಿಜವಾಗಿ ಈ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸಬೇಕು. ஆமென் Amen. ஹalleluya Hallelujah. ஆவி பெறாமல் அந்நிய பாஷை பேசுவது ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದದೆ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡುವುದು. 90 ಲೆಸ್ பண்ணிட்டேங்க அதுல இருந்து. ಆ 100ರಲ್ಲಿ 90 வெறும் 10 தான் யூஸ்ஃபுல். ಬರೀ 10 ಮಾತ್ರ அந்நிய ಪ್ರಯೋಜನ. பாஷை பேசும் 10 தான். ஆனா ஆவியில இருக்கிறவங்க 1000 ಆದರೆ ಆಯಿரம் மடங்கு பரிசுத்த வாழ்க்கை. 1000 ಪರಿಶುದ್ಧವಂತರು. அது மன்னிக்கும், ಅದು ಕ್ಷಮಿಸುತ್ತೆ, அது நடத்தும், ಅದು ನಡೆಸುತ್ತೆ, அது விட்டு கொடுக்கும். ಅದು ಬಿಟ್ಟುಕೊಡುತ್ತೆ. ஹalleluya Hallelujah. எதுக்குள்ள ஆவியான இருக்கப்படுது. ಭಾಷಣದೊಳಗೆ ದೇವ ಆತ್ಮವು சில ಇರಬೇಕು. காரியம் என்னோட பேசும்போது ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಇವರ ಬಳಿ ಹೆಚ್ಚೆ ಮಾತನಾಡಬೇಕು. ಆವಾது. ಅವರಿಗೆ ಇಷ್ಟನೇ ಆಗೋದಿಲ್ಲ. இது தவறு என்று சொல்லும். ಇದು ತಪ್ಪು ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. அப்போது என்னோட ஆவியான என்னோட இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து ಆಗ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಭಾಷಣ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ತಿಳಿದುಕೊಳ್ತಾರೆ. Amen, hallelujah. Amen, hallelujah. 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 எத்தனை பேர் அதே சொல்றோம். ಎಷ್ಟು hallelujah. நீங்கள் ஆவியானவரே நமக்கு மேட்ச் ஆகாது. ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಿಗೂ ನಮಗೂ ಆ ಸಂಬಂಧವೇ ಆಗೋದಿಲ್ಲ. யாராவது விரோதமா பேசினாலும் குறை சொன்னாலும் ஏதோ பேசினாலும் ஆவியானவர் இதை எடுத்துக்காது என்று சொல்றார். ಯಾರಾದ್ರೂ ನಮ್ಮನ್ನು ಕೊರತೆಯಾಗಿ ಮಾತನಾಡಿದರು, ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಿದರು, ಬೇಡದೇ ಇರುವುದನ್ನು ಮಾತನಾಡಿದರು, ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಹೇಳ್ತಾರೆ ಇದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಡ ಅಂತ. ஆவியானவருக்குள்ள நடப்பது ரொம்ப கஷ்டம். ಆತ್ಮದಲ್ಲಿ ನಡೆಯುವುದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. ஆமென். ಆಮೆನ್. ದೇವಾಸ ವಲ್ಲಮೆ ಜಪಿಸಿ ಅನ್ಯವಾಸ ಆವಿಯಾನವರೇ ಹೊರಗಿದ್ದಾರೆ. ಬಲವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಇಳಿತಾರೆ. ಆಮೆನ್. ಹalleluya. ಆಮೆನ್. ಹalleluya. ஆவி ரொம்ப முக்கியமானது. ಆತ್ಮವು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஹalleluya. ಹalleluya. ஆண்டவர் நமக்கு அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಹalleluya. ಆಮೆನ್. ಹalleluya. யோவான் 14வது அதிகாரங்களிலே ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்கள் வாசித்து பாருங்கள். ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ. 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் என்னோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவலனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். யார் கொடுப்பார் நமக்கு? ಯಾರನ್ನು ನಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ? ஹalleluya. ஆவியாக வேற தேற்றவாளனை ஆண்டவர் பிதாவிடத்தில் போவதற்கு முன்ன அவர் ஆவியானவர் நமக்கு ஆவியை கொடுத்து போயிருக்கிறார். ಯೇಸು ತಂದೆ ಬಳಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು ಸಹಾಯಕನನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ. ஆனால் இதை யார் பெற முடியாது? இந்த ஆவி யார் பெற முடியாது? ಆದ್ರೆ ಯಾಕೋ ಯಾರು ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. 17வது வசனம் சொல்லுகிறது. 17ನೇ ವಾಕ್ಯ உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவரை காணவும் இல்லை, உலகத்தார் அவரை அறியவும் இல்லை. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರು ಅವರನ್ನು ನೋಡಲೂ ಇಲ್ಲ, ಅವರನ್ನು ತಿಳಿಯಲೂ ಇಲ್ಲ. பாவ வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசிகள், ಪಾಪ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವ ನಂಬಿಗಸ್ತರು, தேவனை பின்பற்றாத விசுவாசிகள், ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸದೇ ಇರುವ ನಂಬಿಗಸ್ತರು அவரை காண்பதும் இல்லை, அவரை அறிவதும் இல்லை. ಆತ್ಮ ಸ್ವರೂಪವನ್ನು ನೋಡೋದು ಇಲ್ಲ, ಅವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದೂ ಇಲ್ಲ. அதனாலதான் அவங்க தைரியமா பாவம் செய்கிறார்கள். ಅದರಿಂದಲೇ ಅವರು ಧೈರ್ಯವಾಗಿ ಪಾಪ ಮಾಡ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. ಆಮೆನ್. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. பாருங்க, அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோட வாசம் பண்ணி, உங்களோட வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹalleluya. ಹalleluya. ஆனா ஆவியானவர் நடத்துற வாழ்க்கை ஒரு விசேஷமான வாழ்க்கை. ಆತ್ಮ ಸ್ವರೂಪವನ್ನು ನಡೆಸುವ ಜೀವನ ವಿಶೇಷವಾಗಿರುವ ಜೀವನ. Praise the Lord. ಹalleluya. ஆவி இல்லைன்னு சொன்னா ಆತ್ಮನು ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ சும்மா உட்காருவோம். ಸುಮ್ಮನೆ ಕೂತ್ಕೊಂತೀವಿ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஏன்னா ஒரு வரங்களை வைத்து நாம் எதுவும் செய்ய முடியாது. அந்நிய பாஷை வைத்து
நம் விசுவாசிகள் கூட நம்ம பலமா இருக்க முடியும், வல்லமையா இருக்க முடியும். வேதம் என்ன சொல்லுகிறது? அந்நிய பாஷைகள் தேவை வேண்டாம்னு சொல்லல, ரொம்ப அவசியம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2-4 நாம் வாசிக்கலாம். 1ನೇ ಕೊರಿಂಥದವರ ಬರೆದ ಪುಸ್ತಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯ. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆமென். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குள்ள பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆமென். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆமென். ஆண்டவர் விரும்புகிறார் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று. ஆகிலும் அந்நிய பாஷை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகபடிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் அது வேஸ்ட். தீர்க்கதரிசனம் 4 வசனங்கள் சொல்கிறது, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி 4 அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்கதரிசனம் சொல்வது எப்படி என்று சொன்னால், ಪ್ರವಾದಿಸುವುದು ಹೇಗೆ ಅಂತಂದ್ರೆ அது ஒரு ஆவியானவர் தான் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். ಅದು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಅವರ ಮೇಲೆ ಇದ್ರೇನೆ ಪ್ರವಾದಿಸಲಾಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ஹalleluya. ஹalleluya. மகளே, நான் கேட்கிறேன் உங்களை, ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ அந்நிய பாஷை பேசாம நான் இருக்கிறதே கிடையாது. ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತನಾಡದೆ ಭಾಷೆ ಇರೋದೇ ಇಲ್ಲ. ஆனா அந்நிய பாஷை பேசுறவங்களை நான் பார்த்து கேட்கிறேன். ಆದ್ರೆ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡುವವರು ನೋಡಿ ಕೇಳ್ತಾರೆ. அவங்க லைஃப் பாருங்க, ಅವರ ಜೀವನವನ್ನು ನೋಡಿರಿ, சரியானபடி நடந்து கொள்ள மாட்டாங்க, ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆமென். ஆமென். ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஆவி விட்டு அந்நிய பாஷை பேசக்கூடாது, ஆவி விட்டு அந்நிய பாஷை பேசணும். ಆತ್ಮವನ್ನು ಬಿಟ್ಟು ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತನಾಡಬೇಕು. ಆತ್ಮದೊಳಗೆ ಇದ್ದು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ஆவியோடு அந்நிய பாஷை பேசி ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತನಾಡಬೇಕು. ரொம்ப பவர்ஃபுல், ತುಂಬಾ ಬಲವಾಗಿರುತ್ತೆ. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் அந்த ஆவி நமக்கு தருகிறார். ದೇವರು ಆ ಆತ್ಮವನ್ನು ನಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. அந்த ஆவியானவர் நமக்கு வருகிற காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். ನಮಗೆ ಬರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. அந்த ஆவியானவர் பேசும்போது சொல்லுவார், ಆ ಆತ್ಮ ಸ್ವರೂಪರು ಮಾತನಾಡಬೇಕಾದ್ರೆ ಹೇಳ್ತಾರೆ. அந்த ஆவியானவர் பேசும்போது சொல்லுவார், ಆ ಆತ್ಮ ಸ್ವರೂಪರು ಮಾತನಾಡಬೇಕಾದ್ರೆ ಹೇಳ್ತಾರೆ. பேசாதே என்று சொல்லுவார், ಮಾತನಾಡಬೇಡ ಅಂತಾರೆ. பாவம் செய்யாதே என்று சொல்லுவார், ಪಾಪ ಮಾಡಬೇಡ ಅಂತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. இதெல்லாம் பெரிய விஷயம் என்று சொல்லுவார், ಇದೆಲ್ಲ ದೊಡ್ಡ ವಿಷಯ விஷயம் அல்ல என்று ಇದೆಲ್ಲ சொல்லுவார். ದೊಡ್ಡ ವಿಷಯ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் ಆದ್ರೆ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ஆவி ಮಾತನಾಡುವ பெறாமல் பேசக்கூடாது. ಆತ್ಮವನ್ನು ತುಂಬದೆ ಮಾತನಾಡಬಾರದು. ஆவி பெற்று அந்நிய பாஷை பேச வேண்டும். ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡಬೇಕು. ஹalleluya, Amen. Hallelujah. praise the Lord, Praise the Lord. hallelujah, Hallelujah. பாவம் செய்து விட்டது, பாவம் செய்து விட்டு அப்புறம் அங்க போய் சாரி கேட்டு கர்த்தரை ஜெபித்தால் அந்நிய பாஷை பேசலாம், ஆவி நிரம்பும். ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಅನಂತರ ಕ್ಷಮೆ ಕೇಳಿ ಆದ್ರೆ ಅದು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ಅದು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. எத்தனை பிரயோஜனம் இல்லை என்று சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಪ್ಪ ಅದು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ ಅಂತ? ஆமென். ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳ್ತೀರಾ பிரயோஜனம் இல்லை? ಅದು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ? நீங்க மறுபடியும் நீங்க யோவான் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. 16வது அதிகாரம் 14 14ನೇ ಅಧ್ಯಾಯ. 14ನೇ ಅಧ್ಯಾಯ. சத்திய ஆவியானவர் எப்படி இருக்கிறது? ಸತ್ಯ ಆತ್ಮನು ಯಾವ ರೀತಿ? சத்திய ஆவியாகிய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். கை தட்டி கட்டறமே. ಸತ್ಯದ ಆತ್ಮನು ಬಂದಾಗ ಆತನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗಿ ಸಕಲ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ ಸತ್ಯಕ್ಕೆ ನಡೆಸುತ್ತಾನೆ. ಹalleluya, 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 ಹalleluya. சத்திய ஆவியாகி வரும்பொழுது ಸತ್ಯ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಬರಬೇಕಾದ್ರೆ சகல சத்தியங்களை குறித்தும் உங்களை நடத்துவார். சத்தியங்களை குறித்தும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் கை தட்டி திறமையை வளர்த்தார். எப்படி பேசாமல் ಹೇಗೆ ಮಾತನಾಡದೆ? பைபிள்ல நிறைய இடங்களிலே இயேசு சொல்லியிருக்கிறாரு, நான் சுயமா பேசவில்லை, பிதாவே எனக்கு அருளப்பட்டதை நான் பேசியிருக்கிறேன். ಈ ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಅನೇಕ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇದು ನಾನು ಸ್ವಂತವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿಲ್ಲ, ತಂದೆಯಾದ ದೇವರು ಹೇಳಿದ್ದೇನೆ ನಾನು அப்படியானா ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. ஆவியார் நம்மோடு இருக்கிறார். ಹಾಗಾದರೆ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಅವರ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, hallelujah. praise the Lord, Praise the Lord. ஹalleluya. Hallelujah.
ஆவி ரொம்ப முக்கியமானது. ಆತ್ಮನು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஆவி இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. ಆತ್ಮನು ಇಲ್ಲದೆ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இந்த ஆவியானவர் வரும்பொழுது எப்படி நடத்துறாராம்? ಈ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಯಾವ ರೀತಿ ನಡೆಸ್ತಾರಂತೆ? சகல சத்தியத்திலையும் ಸಕಲ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಸತ್ಯಕ್ಕೆ ಸೇರಿಸಿ ನಿಮಗೆ ನಡೆಸುವರು. சுயமா பேசாமல் ಸ್ವಂತವಾಗಿ ಮಾತನಾಡದೆ நாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Praise the Lord. Hallelujah. ಬರಕ್ಕೆ ಹೋಗುವ ಮುಂದೆ ಆಗುವ ಎಲ್ಲ ಸಂಗತಿಗಳ ವಿಷಯವಾಗಿ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ. ஓல் பாஸ் வீட்டு போகும்போது நான் சொன்னேன், திருமணம் நான் பாஸ்டர் நீங்க ஒரு உபவாசம் போட்டு ஜெபிக்க கூடாதா? ஆண்டவர் அன்னைக்கு ஒரு பெரிய மழையை வர போறாரு அப்படின்னு. ஆனா அதனால ஜெபிக்கும் போது பெரிய ஒரு 5-6 மணிக்கு ஒரு பெரிய காற்று கொடுத்தாரு. அந்த காற்று எல்லா ரோட்ல பாக்குறேன், எல்லாம் தூக்கி அடிச்சு போய் அந்த மலையை எங்க போட்டுச்சு. ஆனா சாயந்தரம் பாக்குறேன் நிலாக அங்க பாக்குறேன், நல்லா பாருங்க நேற்று மழை வந்து சரி சொல்லி இருக்கிறாங்க. ಪಾಸ್ಟರ್ ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಹೇಳಿದ್ರು, ಮದುವೆ ದಿನದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮಳೆ ಬರುತ್ತೆ ಅಂತ. ಆದ್ರೆ ಒಂದ್ ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಬಂದು ಆ ಮಳೆನ ಬೇರೆ ಕಡೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತು. பரிசுத்த ஆவி முக்கியம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியும் அந்நிய பாஷையும் இருந்துச்சுன்னா அவனை யாராலையுமே அசைக்க முடியாது. ಒಂದು ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವು ಅನ್ಯ ಭಾಷೆ ಇದ್ದರೆ ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಯಾರಿಂದಲೂ ಅಲುಗಾಡಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. உண்மையாய் சத்திய மனம் திரும்பினவர்கள் தான் சத்தியத்துக்குள்ள இருக்கிறார்கள். ನಿಜವಾಗಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿರುವವರೇ ಸತ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅವರು தான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள். ಅವರೇ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ. ವೇದಾಗದಲ್ಲಿ எபேசியர் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் ಎಫೆಸಿಯವರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ. அந்தபடியே 22 முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்க உள்ளத்திலே புதிதான ஆவி புதிதான ஆவியாகிய புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு மனுஷன் ஞானத்தை நடத்தலும் கர்த்தர் புதிய ஆவியை நமக்கு கொடுக்கிறார். ಒಂದು ಮನುಷ್ಯ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡ ಕೂಡಲೇ ದೇವರು ಅವರಿಗೆ ಹೊಸ ಆತ್ಮವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. Hallelujah. Hallelujah. ಸಿಂಸನ್ ಮೇಲೆ ಎಂದது என்ன ஆவி தெரியுமா? பரிசுத்த ஆவி. ಸಂಸೋನನ ಮೇಲೆ ಇದ್ದ ದೇವ ಆತ್ಮ ಗೊತ್ತಾ? ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ. அவன் பாவம் செய்த அந்த ஆவி விட்டு ஓடி போனான். ಅವನು ಪಾಪ ಮಾಡಿದ, ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಆತ್ಮ ಹೋಯಿತು. எத்தனை பேருக்கு ஆவி இருக்கிறது? ಎಷ್ಟು ಜನರ ಮೇಲೆ ಆತ್ಮವು ಇದೆ? ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்வதற்கு எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்? ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ಅವರಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಗೆ ಕಂಡುಹಿಡಿಯುವುದು? எப்படி கண்டுபிடிக்கும் பாஸ்டர் ஆவி இருக்குதுன்னு? நற்கிரிகளை கண்டு, ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ, ಗುಣங்களை ಕಂಡು, ನಿಮ್ಮ ಗುಣಗಳನ್ನು ನೋಡಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮಣಿಕ ಸ್ವಭಾವಗಳು இருக்கும். ಕ್ಷಮಿಸುವ ಒಂದು ಸ್ವಭಾವ ಇರುತ್ತೆ. எனக்கு ஆவியானவர் பாஸ்டர் அவருக்கு ஆத்ம ಸ್ವರೂಪನು பல வகையில எனக்கு வரப்போகிற கேடுகான காரியங்கள், தவறான காரியங்கள், சில விசுவாசிகளுக்கு எனக்கு எது வந்தாலும் முன்னெச்சரிக்கையை வெளிப்படுத்துவார். ಮುಂದೆ ಆಗುವ ಕೆಟ್ಟ ಸಂಗತಿಗಳನ್ನು, ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಅಪಾಯವನ್ನು ದೇವರು ಮುಂದಾಗಿ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவ ஆவியானவர் தான், அந்த ஆவி தான் நம்ம அந்நிய பாஷையை கொண்டு வருகிறது. ಈ ಆತ್ಮನೇ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವುದು. ஒரு மனுஷன் பக்தி உள்ள வரும்பொழுதுதான், ಒಂದು ಮನುಷ್ಯ ಭಕ್ತಿಯೊಳಗೆ ಬರಬೇಕಾದ್ರೇನೆ, ஒரு பிரதரை சந்திச்சார், சகோதரி குடும்பம் சந்திச்சார், ಒಂದು ಸಹೋದರನ ಕುಟುಂಬವನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಿದ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்க நிறைய ஆவியானவருக்குள்ளேயே வாசம் பண்றாங்க. ಅವರು ಆತ್ಮದಲ್ಲಿಯೇ ತುಂಬಿ ಆ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಸತ್ಯವೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போது ಆಗ ಆ ಸತ್ಯದ ವೇದ ವಾಕ್ಯಂ, ಆ ಸತ್ಯವೇ ವೇದ ವಾಕ್ಯವು வாசிக்கிறோம். நாம யோவான் 17 நினைக்கிறேன். யோவாನ ಸುವಾರ್ತೆ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯ. உம்முடைய சத்தியத்தினாலே ஆமென். அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். நிச்சயமாகவே உம்முடைய வசனமே ஆமென். சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம்.
உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். சத்தியம்தான் அவர்களை பரிசுத்தமாக்குறது. முதலாவது ಸತ್ಯವೇ ಅವರನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತೆ. வேதம் சொல்லுகிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತಿದೆ, சத்தியத்தை அறிவீர்கள், ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯುವಿರಿ, சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று யோவான் 8வது அதிகாரங்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 8ನೇ ಅಧ್ಯಾಯ 32வது வசனம். 32ನೇ ವಾಕ್ಯ. சத்தியத்தை அறிவீர்கள், ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ, சத்தியம் உங்களை விடுதலாக்கும். ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು ಎಂದು ಹೇಳಿದರು. ஆவி சத்தியமும் ஆவியும் ஒன்றா இருக்கிறது. ಸತ್ಯವು ಆತ್ಮವು ಒಂದಾಗಿದೆ. பரிசுத்த ஆவியும் சத்தியமும் ஒன்றா இருக்கிறது. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವು ಸತ್ಯವು ಎರಡು ಒಂದಾಗಿದೆ. ஹalleluya, 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 ஹalleluya. இன்னைக்கு நிறைய ஆவியானவருக்குள்ள இருக்கும்போது நிறைய ஜெபம் பண்ணுவோம். ಆತ್ಮದಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ನೀವು ನೋಡಿ ತುಂಬಾ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஒரு மனுஷன் ஆவி இல்லன்னு சொன்னால், ಒಂದು ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಆತ್ಮ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ, சத்தியம் இல்லாத என்ன செய்வான்? ಸತ್ಯ ಇಲ್ಲದಿರುವವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? என்ன செய்வான்? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ரட்சிக்கப்பட்டவர்களே, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರೇ, சத்தியம் இல்லாதவர்கள், ಸತ್ಯ ಇಲ್ಲದೆ ಇರುವವರು உலக பிரகாரமாய், ಲೋಕದ ಪ್ರಕಾರವಾಗಿ, உலக பிரகாரமாய் ಲೋಕದ ಪ್ರಕಾರವಾಗಿ சினிமா பார்க்கிறது, ಸಿನಿಮಾ ನೋಡೋದು, ஹalleluya, ಹalleluya, பலவிதமான பொல்லாத காரியங்களை செய்வது, ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದು. ஆமென். ಆಮೆನ್. திரும்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு சினிமா தேட்டருக்கு போயிருக்கீங்க. ಎಷ್ಟು ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರ ಸಿನಿಮಾ ಥಿಯೇಟರ್ಗೆ ಹೋಗಿದ್ದೀರಾ? ஹalleluya, ಹalleluya. எத்தனை பேர் போயிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೋಗಿದ್ದೀರಾ? ஆமென், ஹalleluya. ಹalleluya. எவ்வளவு ரொம்ப கேவலமான காரியம் இல்லையா? ಎಷ್ಟು ತಪ್ಪಾಗಿರುವ ಕಾರ್ಯ ಗೊತ್ತಾ? பாக்குறீங்களா? ನೋಡ್ತೀರಾ? வீட்டுல பாருங்க. ಮನೆಯಲ್ಲಿ ನೋಡಿ. போன் வந்துச்சு. ಈಗ ಫೋನ್ ಬಂದಿದ್ದೀರಾ? பாருங்க. ಫೋನ್ என்ன படம் வேணும்? ಏನ್ ಫಿಲಂ ಬೇಕು? வீட்டுக்குள்ள வந்துறான் பிசாசு. ಮನೆ ಒಳಗೆ ಬಂದು ಯಾಕೆ ಥಿಯೇಟರ್ போற? ಯಾಕೆ ನೀನು ಥಿಯೇಟರ್ಗೆ ಹೋಗ್ತೀಯಾ? நான் சொல்றது அர்த்தமா இருக்கு. ஏன் ಥಿಯೇಟರ್ போற? ಯಾಕೆ ನೀನು ಥಿಯೇಟರ್ಗೆ ಹೋಗ್ತೀಯಾ? ಮನೆಯಲ್ಲೇ ನೋಡು. வீட்டுக்குள்ளே வந்துரு. உங்க வீட்டுக்குள்ள வந்துறான். பத்து நிமிஷம் கூட்டி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் ஆமாப்பா ஆமா செய்யணும் இல்லையா நிமிஷம் காமியா 10 நிமிஷம் போன் பேசிட்டு அம்மா கொஞ்சம் ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் ஆகும் போன் மாத்திரம். ஊருக்கு போயிருந்தீங்களா? சினிமா பார்த்து வந்தீங்களா? உங்களுக்கு ಊರಿಗೆ ಹೋಗಿದ್ರಲ್ಲ, ಸಿನಿಮಾ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರ ಹೋಟೆಲ್ பார்க்கறது சந்தோஷம். நீங்க சினிமா பாப்பீங்களா? ನೀವು ಸಿನಿಮಾ ನೋಡ್ತೀರಾ? ஆமென், ஹalleluya. சினிமா பைத்தியம் அப்போ ಸಿನಿಮಾದ ಹುಚ್ಚು ಆ ದಿನದಲ್ಲಿ ಫಾಸ್ಟ್ ಅವರಿಗೆ. யா பாஸ்டிங் போடுறது, சாப்பாடு இருந்து எல்லாம் இருந்து மட்டன் எல்லாம் சிக்கன் இருந்து நீ பாஸ்டிங் போட்டீங்கன்னா அது கட்டன் மேன்மை கொஞ்சமே இல்லாத இன்னைக்கு நான் பாஸ்டிங் சொன்னா ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ಊಟ ಅಡಿಗೆ ಎಲ್ಲ ಮಾಡಿಟ್ಟು ಉಪವಾಸ ಇದ್ರೆ ಅದು ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆಗಿರುತ್ತೆ. ಅಡಿಗೆನೇ ಇಲ್ಲ, ಊಟನೇ ಇಲ್ಲ, ಉಪವಾಸ ಅಂತಂದ್ರೆ ಇವತ್ತು ಉಪವಾಸ. சத்திய ஆவியானவர் வரும்போது ಸತ್ಯ ಆತ್ಮನು ಬರ್ಬೇಕಾದ್ರೆ எத்தனை பேர்? ಎಷ್ಟು ಜನ? இங்க பரிசுத்த அபிஷேகம் அந்நிய பாஷையே கிடையாது நம்ம இடத்துல. ಇಲ್ಲಿ ಅನೇಕರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳೇ ಇಲ್ಲ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya. எத்தனை பேர் அந்நிய பாஷை படிச்சுக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ಓದಿದ್ದೀರಾ? ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya. அந்நிய பாஷை பேசணும்னா 2 நிமிஷம் வேணும். ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡಬೇಕಂದ್ರೆ 2 ನಿಮಿಷ ಬೇಕು. ஆமென், இல்லையா? ஸ்தோத்திரம் பண்ணினீங்கன்னா அந்நிய பாஷை வரும். ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅನ್ಯ ಭಾಷೆ ಬರುತ್ತೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அந்நிய பாஷை படிச்சீங்களா? ஆவி பெற்றீங்களா? ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಾ? ஆவி பெற்றீங்களா? ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಾ? ஆவி பெற்றீங்களா? ಆತ್ಮ பாவம் செய்யல. ಪಾಪ ಮಾಡಿಲ್ಲ. ஹalleluya, ಹalleluya. நான் பார்த்தனே இருக்கிறாரு. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya. நான் பார்க்கிறவரு சினிமா பார்க்கறாரு இல்ல? ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಇರ್ತಾರಲ್ಲ. நீ பார்க்கும்போது சினிமா பார்க்கணும் இருக்கிறாரு கூட இருக்கிறாரு இல்லையா? ನೀನ್ ಸಿನಿಮಾ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ದೇವ್ರು ನಿಮ್ ಸಂಗಡ ಇದ್ರ ಇಲ್ವಾ? பார்க்கறாரு இல்லையா? அவங்க கூட ಅವರು ನೋಡ್ತಾರ ಇಲ್ವಾ? அவரும் பார்க்கறாரு. ಅವರು ದೇವ್ರು ನೋಡ್ತಾರಂತೆ. அவரே படுக்க வச்சிருக்கீங்க எல்லாத்தையும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. இந்த ஆவியானவர் ಈ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು உங்களை நடத்துகிறாரா? ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾರಾ? ஆமென், ಆಮೆನ್. ஆவி என்ன சொல்றாரு தெரியுமா? ஆவியானவர் ಆತ್ಮವನ್ನು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? திடப்படுத்துறாரு. ಧೈರ್ಯಪಡಿಸ್ತಾರೆ. தைரியப்படுத்துறாரு. ಧೈರ್ಯಪಡಿಸ್ತಾರೆ. திடப்படுத்துறாரு. ದೃಢಪಡಿಸ್ತಾರೆ.
பிரச்சனை வரும்போது ತೊಂದರೆಗಳು ಧೈರ್ಯವಾಗಿ. ಧೈರ್ಯವಾಗಿರು. கொஞ்ச நாள் ಸ್ವಲ್ಪ ಸಮಯ, கொஞ்ச காலம் ಸ್ವಲ್ಪ ಸಮಯ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் பேசுகிறார், ಅವರು ಮಾತನಾಡ್ತಾರೆ, அவர் பேசுகிறார். ಅವರು ಮಾತನಾಡ್ತಾರೆ. இந்த ஆவி இல்லனா ಈ ಆತ್ಮ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ நம்ம ஒண்ணுமே பேச முடியாது. ನಾವು ಏನು ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ஆவியானவர் இறங்குறவர். அந்த நாளிலே அப்போஸ்தலர்கள் 10 அதிகாரங்களிலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವುದಾದರೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ 42வது வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 42ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. அன்றியும் அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மரித்தோருக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்பிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினால பாவ மன்னிப்பு பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்தார்கள் என்றான். இந்த வார்த்தைகள் பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் கேட்ட யாவரும் பரிசுத்த ஆவி இறங்கினார். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವು ಇಳಿಯಿತು. ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾರಾ? ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಿದ್ದಾರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿನ್ನ பேசுறாரா? ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಪಾಪ ಮಾತನಾಡ್ತಾರಾ? செய்யறது பேசுறாரா? ಪಾಪ ಮಾಡಬೇಡ ಅಂತ பரிசுத்தமா ಹೇಳ್ತಾರಾ? இருந்து பேசுறாரா? ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರುವಂತ ಮಾತನಾಡ್ತಾರಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪரிசுத்த ಆವಿ இருக்கிறார். ನಿಮ್ಮೊಳಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿದ್ದಾರೆ. உன் எதிரிகளை நீ மன்னிக்கிறாயா? ನಿನ್ನ ಶತ್ರುಗಳು ನಿನ್ನ உன் ಕ್ಷಮಿಸ್ತೀಯಾ? ಶತ್ರುகளை ನೀ ಮನ್ನಿಕ್கிறாயா? ನಿನ್ನನ್ನು ಚುಚ್ಚುವವರು ನೀನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮದಲ್ಲಿ இருக்கிறார். ನೀನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮದಲ್ಲಿ ಇದೆಯಾ ಅಂತ ಅರ್ಥ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் விசுவாசிக்கிற எவனோ அவன் பாவ மன்னிப்பை பெறுவான். ಅವರು ನಂಬುವವರು ಯಾರೋ ಅವರು ಪಾಪ ಪರಿಹಾರವನ್ನು ಹೊಂದುವರು. 44 இந்த வார்த்தை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதை தேவனை புகழ்கிறதையும் பேதுரோடு கூட வந்திருக்கிற விருசேகனம் உள்ள விசுவாசிகளும் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து ஆமென். ஹalleluya. புறஜாதிகள் கேட்டிருந்த வசனங்கள் புதுசா வந்திருக்கிறாங்க, அவங்க மேலே பரிசுத்த ஆவி இறங்கினார். ಹೊಸದಾಗಿ ಬಂದ ಜನರ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವು ಇಳಿದಿದೆ. ಅನೇಕ ಭಾಷೆகளை பேசினார்கள். ಅವರು ಸಹ பல ಭಾಷೆகளை பேசினார்கள். ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡಿದರು. அப்பொழுது அவர்கள் பல பாஷை பேசுகிறதை தேவன் கூறுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்தசேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் ஆமென் புறஜாதிகள் மேலும் ஆமென் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு எவனாயிலும் தண்ணீரை விலக்கலாம். ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த ஆவி பெற்ற உடனே ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಹೊಂದಿದ ಕೂಡಲೇ அர்த்தம் ஆகல, ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ ಅಲ್ವಾ? நான் பாவம் செய்ய மாட்டேன்ற ஒரு முடிவு வரும். ನಾನು ಪಾಪ ಮಾಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಯೋಚನೆ ಬರುತ್ತೆ. பரிசுத்த ஆவி நம்ம மேல வரும்போது ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವು ನಮ್ಮ ಮೇಲೆ பாவத்து மேல ஒரு பாவத்து மேல நமக்கு என்ன வரும் சொன்னா என்ன வரும்? வெறுப்பு வரும். ಆ ಪಾಪದ ಮೇಲೆ ಒಂದು ಕೋಪ ಬರುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. நாம் பாவங்களை செய்யாதபடிக்கு ನಾವು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡದೇ ಇರುವ ಹಾಗೆ. ஆமென். ஹalleluya. ಆಮೆನ್. ಹalleluya. இந்த சத்தியத்தில் நடக்கிற அந்த குடும்பத்தை பாருங்க. ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡಿರಿ. அவங்க ஆண்டவர் கண்ட்ரோலா இருப்பாங்க. ಅವರು ತುಂಬಾ ಕಂಟ್ರೋಲ್ ಇರ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. பேசுவதற்கும் ಮಾತನಾಡುವುದಕ್ಕೂ ಪಡುವುದು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சிலருக்கு பழகி போன பிறகு சினிமாக்கு பயந்தவங்க அதை பத்தி பேசாத போது அது சாதாரணமா தோண்டும். அவங்க சாதாரணமா அந்த டிவி போன்ல சினிமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே சினிமா தியேட்டர் கொண்டு போக ஆரம்பிக்கும். ಅದು ಪಳಗಿ ಭಯವೇ ಇಲ್ಲದೆ ಸಿನಿಮಾ ಥಿಯೇಟರ್ಗೆ ಹೋಗಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. ಹalleluya. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದ್ರೆ ಹalleluya. ಹalleluya. ನೀವು ಮನಸ್ಸನ್ನು ನಾಶನ ಮಾಡಬಹುದು. ನೀವು ಮನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ದೀರಾ ಅನ್ಕೊಂಡು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಕೊಡಬಹುದು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಪರಿಶುದ್ಧ ಆವಿ ನಮ್ಮನ್ನು ಬರணும். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರಬೇಕು. ಕಡೆಸಿ ವಚನವನ್ನು ಕೊನೆಯದಾಗಿ ರೋಮರದವರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 15வது அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனம் 13ನೇ ವಾಕ್ಯ. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ பரிசுத்த ஆவியினாலே பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. இதுதான் முதலாவது. ಇದೇ ಮೊದಲನೇದಾಗಿ. ಆಮೆನ್. என்ன பெருகும்பா? ಏನು ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ? ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ. ಪರಿಶುದ್ಧ ಆವಿயின் ಬಲத்தினாலே ಅನೇಕರು பெருகும்படிக்கு பெருகும்படிக்கு
நம்பிக்கையின் தேவன் ஆ. விசுவாசத்தினால் உண்டாகும் விசுவாசம் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் எல்லாவிதம் சந்தோஷமும் சுதந்திரமும் சமாதானத்தினாலும் உங்களுக்கு உங்களை நிரப்புவாராக. இதுதான் பரிசுத்தாவி கை தட்டி கட்டுவது ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವಂತ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಪಡಿಸಿರಿ. நான் ஆதில ஆரம்ப காலத்துல ಪ್ರಾರಂಭದ ಕಾಲದಲ್ಲಿ ஒரு பிரதேசம் சொன்னாரு ಒಂದು ಸಹೋದರರು ಈ ರೀತಿ ಹೇಳಿ ஏ பாஷை பேசுறவங்க பாருங்க ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತನಾಡ್ತಾರೆ ನೋಡಿ, அபிஷேகம் பெறவும் பாருங்க ಅಭಿಷೇಕವನ್ನು ಅಂತಾರೆ ನೋಡಿ. இப்ப இல்ல பிரதர் இப்ப இல்ல ಅದೀಗಲ್ಲ. Hallelujah. Hallelujah. சிஸ்டர் உங்களை பத்தி எனக்கு தெரியாது வல்லமையா இருப்பேன் ಸಿಸ್ಟರ್, ನನ್ನ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಾನು ತುಂಬಾ ಬಲವಾಗಿ ಇರ್ತೀನಿ. இப்ப அப்படி இருக்கிறீங்க ಆದ್ರೆ ಇವಾಗ ಯಾವ ರೀತಿ ಇದ್ದೀರಾ? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதா நீங்கள் பாவம் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ ನೀವು ಪಾಪಗಳನ್ನು செய்ய மாட்டீங்க ಮಾಡೋದಿಲ್ಲ. ஆமென் ಆಮೇಲೆ கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்க ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು அவர் ಮಾತನಾಡುವ நடத்துறாரு நாம ಅವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ. அவர் காண்பிக்கிறாரு ಅವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ತೋರಿಸ್ತಾರೆ, நல்லதை காண்பிக்கிறார் ಒಳ್ಳೆಯದನ್ನು ತೋರಿಸ್ತಾರೆ, எது நல்லதில்லை காண்பிக்கிறார் ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲ ಎಂದು ತೋರಿಸ್ತಾರೆ. ஹalleluya Hallelujah. ஆவியான சும்மா இல்ல ದೇವರ ಆತ್ಮವೆಂದರೆ தெளிவு கொண்டு வருகிறார் ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஆமென் ஹalleluya Hallelujah. அப்ப நம்பிக்கை பாருங்க பரிசுத்த ஆவி பலத்தினால உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವು ಕೊಡುವ ಬಲದಿಂದ ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. பரிசுத்த ஆவி இருக்கும்போது நமக்கு நம்பிக்கை பெருகும் நம்பிக்கை ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿದ್ರೆ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ஒண்ணுமே இல்லைன்னா சரி ಏನು ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೂ ಸರಿ, கவலை இல்ல ஆண்டவரை உயர்த்துவார் ಚಿಂತೆ ಇಲ್ಲ, ನನ್ನ ದೇವರನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನ. தேவ விசுவாசத்தினால ದೇವರ ನಂಬಿಕೆಯಿಂದ நாம் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ಸಂತೋಷದಿಂದಲೂ ಮನಃಶಾಂತಿಯಿಂದಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ತುಂಬಿಸುವರು. ஆமென் பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஹalleluya Hallelujah. அநேகருக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தது ಅನೇಕರೊಳಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವು ಇತ್ತು. இன்னைக்கு பரிசுத்த ஆவி நம்ம மத்தியில இருக்கிறது ಇವತ್ತು ಸಹ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவி இருக்கிறது ಎಷ್ಟು ಜನರೊಳಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವು ಇದೆ? ஹalleluya Hallelujah. நம்ம சொல்ல முடியுமா நீங்க சொல்ல முடியுமா ನಿಮ್ಮಿಂದ ಅಲ್ಲೆಲ್ಲೂ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತಾ? ஹalleluya Hallelujah. எத்தனை பேர் நம்ம பயந்து பாவங்களை செய்யாம இருக்கிறோம் ಎಷ್ಟು ಜನರು ಭಯಪಟ್ಟು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡದೇ ಇದ್ದೀವಿ? ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. பவுல் கேக்குறாரு ಪೌಲನು ಈ ರೀತಿ ಕೇಳ್ತಾರೆ. லாஸ்ட் வசனங்கள் ಕೊನೆಯ ವಾಕ್ಯ 19 அப்போஸ்தலர்கள் 19வது அதிகாரம் 1வது வசனம் ಕೃತ್ಯಗಳು 19ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. அப்போலோ என்பவன் அப்போதைய பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேலான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்து அங்கே சில சீசர்களை கண்டு 2வது வசனங்கள் வாசிக்கலாம் 19:2 1 வாசிக்க 2 வாசிக்கலாம் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஆமா இப்ப நான் கேக்குறேன் ಇವಾಗ ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಫಸ್ಟ್ ಆಗಿಬಿಟ್ರೀங்களா ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಾ? நீங்கள் விசுவாசிகளான போது ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾದಾಗ பாவத்தை வெறுத்தீங்களா ಪಾಪಗಳನ್ನು ತ್ಯಜಿಸಿದ್ರಾ? நீங்கள் விசுவாசத்தை ஆன பொழுது ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ பரிசுத்த ஜீவியத்தை பெற்றுக்கொண்டீர்களா ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಾ? ஆமென் என்று சொல்லுங்க அல்லேலூயா சத்தமா சொல்ல முடியுமா Hallelujah ಅಂತ ಹೇಳಿ. இல்ல இந்த பரிசுத்த முகம் தெரியும் ಆ ಪರಿಶುದ್ಧವಾದ ಆ ಮುಖ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. அல்லேலூயா Hallelujah. நம்மளோட கூட நல்ல பர்த்டே பண்ணோம் ಕಳೆದ ವಾರ ಬರ್ತಡೇ ಮಾಡಿ நேரம் இல்ல ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ. கேக் மெல்ட் ஆகி போகுது ಕೇಕ್ ಮೆಲ್ಟ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. அவன் சொல்றாங்க கேக் மெல்ட் ஆக சீக்கிரம் முடிச்சுட்டு நாம் மெல்ட் ஆவதில்லை யாரும் எழுவதில்லை ஆண்டவருக்கு கடவுளுடைய காமல் கேக் மெல்ட் ஆயிடுது அதனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க ஆமென் சர்ச் பிரேயர் ಕೇಕ್ ಮೆಲ್ಟ್ ಆಗುತ್ತೆ, ಅದರಿಂದ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಪ್ರೇಯರ್ ಮುಗಿಸ್ತಾರೆ. அப்ப கட்டுப்பட்டு உட்கார்ந்தீங்க ಆದ್ರೆ ನೀವು ಕುತ್ಕೊಂಡ್ರಿ, சொன்னவர் உலகத்தார் ಹೇಳಿದವರು ಬೇರೆ ಲೋಕದ மனம் திரும்பாதவர் ಮನಸ್ಸಂತರ ಹೊಂದದೇ ಹೋದರು. மனம் திரும்பி இனிமேல ஃபங்க்ஷன் பர்த்டே சீமந்தம் எதுவா இருந்தாலும் ஒரு டைம் வேணும். அதுக்கு மாத்திரம் தான் பிரேயர் இருந்தா உங்களுக்கு பிரேயர் பண்ணணும், அதுக்கு மாத்திரம் எனக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கு பிறகு நீங்க ரிசெப்ஷனுக்கு சாப்பாடுக்கு எப்பனா வச்சுக்கோங்க. ನೀವು ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ಮಾಡಿದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಅಂತ ಒಂದು ಸಮಯ ಕೊಡ್ರಿ, ಆಮೇಲೆ ನೀವು ಊಟಕ್ಕೆಲ್ಲ ಇನ್ನೊಂದು ಸಮಯ ನೀವು ನೇಮಿಸ್ಬಿಡಿ. ஹalleluya Hallelujah. என்ன செய்றாங்க சந்தோஷமா ஒரு பிரச்சனை கொடுத்து அவங்க பிரேயர் பண்ண எப்படி இருக்கும். ஆனா எல்லாரும் மக்கள் வச்சு நாங்க சொல்றாங்க
கேக் மெல்ட் ஆயிடும். எல்லாரும் கொஞ்சம் முடிச்சிடுங்க, முடித்து விடுங்கள். கேக்கு மெல்ட் ஆயிடுகிறது. ஆவியாரோடு இல்லாத தன்மை அவன் உலகத்தார். ಅವರು ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರು. சரி, ஏன் மெல்ட் ஆகுது? ಯಾಕೆ ಮೆಲ್ಟ್ ಆಗುತ್ತೆ? தெரிஞ்சிருந்தா நாங்க இன்னும் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகல, நாங்க மெல்ட் ஆகி கொண்டிருந்தோம். ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನಾವು ಪ್ರೈಸ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡದೆ ಮೆಲ್ಟ್ ಆಗ್ತಾ நாங்க மெல்ட் ஆகி இருந்தோம். மெல்ட் ஆயிட்டு தெரிஞ்சா அப்படியே பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு கேக் வரது கட்டா இருந்துக்கும், கட் பண்ணிக்கலாம். ಗೊತ್ತಿಲ್ಲದಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ಆ ನಂತರ ಕೇಕ್ ಬಂದಿರುತ್ತೆ, ಕಟ್ ಮಾಡಿರಬಹುದು. அந்த விசேஷமா நடத்தினாரு. ಆದ್ರೂ ದೇವರು ವಿಶೇಷವಾಗಿ ನಡೆಸಿದ್ರು. நம்ம நேரம் கொடுக்கணும். ನಾವು ಸಮಯ ದೇವರಿಗೆ ಸಮಯ நேரம் கொடுக்கணும். ನಿಶ್ಚಯವಾಗಿ உட்கார்ந்தீங்க, சந்தோஷம். ನೀವು ಕುತ್ಕೊಂಡ್ರಿ, ಸಂತೋಷ. நான் யாரும் கொடுக்கல. ಪಾಸ್ಟರ್ ಯಾರನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ. ಮಾಸ್ಟರ್ ನಾವು ಮ್ಯಾರೇಜ್ ಅವನೇ ಅದವನೇ ಯಾವುದೇ ದರ್ಶನ ಆಗ್ಲಿ ಮದುವೆ ಆಗ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಭಕ್ತ ವಚನಗಳ ಓಡು, ಕುತ್ಕೊಂಡು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಓಡು. ನಾನು ಹೋಗಿಲ್ಲ ಮಡಿಯ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾನು ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ ಆಚೆ ಅಂತಾರೆ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியாரோடு இப்படிதான் போயிடுவார் நம்ம வீட்டுக்கு. கேட்கலன்னா நீங்க உட்கார்ந்து சந்தோஷமா எல்லாமே ஒவ்வொரு டென்ஷன் உட்கார்ந்து சந்தோஷமா சந்தோஷம். ಎಷ್ಟೋ ಟೆನ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕುತ್ಕೊಂಡ್ರೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಯ್ತು. ಮಾಡ್ತಾರೆ ಮಾಡ್ತಾರೆ ಬಂದು ಹೇಳಿದ್ರು, ಬ್ರದರ್ ಕೇಕ್ ಮೆಲ್ಟ್ ಆಯ್ತಾ, ಕೇಕ್ ಮೆಲ್ಟ್ ಆಗ್ಬಿಡುತ್ತಂತೆ. ಸಂತೋಷ. ಸಂತೋಷ. இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் அழகா வாங்கி வந்து கேக் விலை கொடுத்து வாங்கினதுக்கு மெல்ட் ஆயிடுச்சுன்னா ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟು ಆ ಬೆಲೆ ಕೊಟ್ಟು ಆ ಕೇಕ್ ಅನ್ನು ತಗೊಂಡ್ಬಂದ್ರೆ ಮೆಲ್ಟ್ ಆದ್ರೆ ತುಂಬಾ ಚಿಂತೆನೆ. ஆமே. ಆಮೇಲೆ நாங்க யோசிக்கல பாருங்க. ಆದ್ರೆ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿಲ್ಲ ನೋಡಿ. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಮೊದಲೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ವಿ. ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya. உலகத்துக்கு தெரியாதுங்க. ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. ஆமே. ஆவியார் அதிக வல்லமுள்ளவர். ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು ತುಂಬಾ எங்கேயோ ಬಲವುಳ್ಳವರು. போயிட்டோம், எங்கேயோ போயிட்டோம். ನಾವೆಲ್ಲ ரெண்டாவது வசனம், நீங்கள் விசுவாசமான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அம்மா நீ விசுவாசி பெற்றீங்களா? ನೀವು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹೊಂದಿದ್ದೀರಾ? அந்நிய பாஷைலாம் பேசுவீங்களா? ಅನ್ಯ ಭಾಷೆ ಎಲ್ಲ ಮಾತನಾಡ್ತೀರಾ? இல்ல, நாங்க வேற பாஷை பேசுவோம். ಇಲ್ಲ, ನಾವು ಬೇರೆ ಭಾಷೆ ಮಾತನಾಡ್ತೀವಿ. ஹalleluya வேற பாஷை காண்டதாரி இங்கிலீஷ் பட் வர இங்கிலீஷ் ஓ காதுகள் பிடிச்சிட்டு போகும். நம்மளால காது கொடுக்க முடியாத ஒரு பேச்சு. பாருங்க ஆ ஹalleluya கோவம் பாருங்க. ಕೋಪ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ನೋಡಿ என்ன பேசுறது தெரியும். ಏನ್ ಮಾತನಾಡ್ತಾರೆ. நீங்க பரிசுத்தாவி பெற்றீங்களா? ನೀವು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ என்று கேட்ட அதற்கு அவங்க ಎಂದು ಕೇಳಿದರೆ ಅದಕ್ಕೆ ಅವರು பரிசுத்தாவி ஒன்று என்பதே நாங்கள் நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ವರವು ಉಂಟೆಂಬುದನ್ನೇ ನಾವು ಕೇಳಲಿಲ್ಲ. அப்பொழுது அவர் அப்படியானா நீங்க எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றால் அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகி கிறிஸ்து இயேசுவை விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனதிற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தான். ஆனா இதை கேட்ட அப்பொழுது அவர் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் செய்தார்கள். ஹalleluya. எத்தனை பேர் இருந்தாங்க? ಎಷ್ಟು ಜನರಿದ್ದರು? எத்தனை பேர் இருந்தாங்க? ಎಷ್ಟು ಜನರಿದ್ದರು? 12 பேர். 12 ಜನ. ஹalleluya. ಹalleluya. அந்த மனுஷர்கள் எல்லாம் ஏறக்குறைய ஏகவசனங்கள். மனுஷர்கள் எல்லாம் ஏறக்குறைய 12 பேரா இருந்தார்கள். ஆமா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஹalleluya இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானங்களை கொடுத்தார்கள். பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடு என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் பெற வேண்டுமானால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஹalleluya. என்ன கிடைக்கிறது? ಇಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಟ್ಟರು. ಆದ್ರೆ ಕುಮಾರ ತಂದೆ ಕುಮಾರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಟ್ಟರೆ ಆದ್ರೆ ಅವರು 12 ಜನ ಮಾತ್ರ. ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ್ ಕೈ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅಪೊಸ್ತಲರಾಗಿರುವವರು ಕೈ ಇಡಬೇಕಾದ್ರೆ ಪೌಲರು. ಹalleluya. ಹalleluya. ಆವಿಗನು ಆತ್ಮನು ಬೇಕು, ಅಭಿಷೇಕ ಅಭಿಷೇಕ. ಹalleluya. ಹalleluya. ಅನ್ಯ ಭಾಷೆ ಎದಕ್ಕೆ பேசணும் தெரியுமா? ಅನ್ಯ ಭಾಷೆ ಯಾವುದಕ್ಕೆ ಮಾತನಾಡಬೇಕು ಗೊತ್ತಾ? ಆವಿಗೆ ಅடையாளம். ಅದು ಆತ್ಮದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಹalleluya. ಗುರುತು. ಹalleluya. ಹalleluya.
அந்நிய பாஷை பரிசுத்தமாக இருக்கிறது என்று அடையாளம். ಒಂದು ಅನ್ಯ ಭಾಷೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಗುರುತು. ஆவிக்குரிய சபையில நீங்கள் மனம் திரும்பி அநேக பரிசுத்தாவி பெறாமல் இருக்கிறது ரொம்ப தப்பல்லவா? ಆತ್ಮ ತುಂಬಿದ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದು ನಾವು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೊಂದದೇ ಇರುವುದು ತುಂಬಾ ತಪ್ಪಲ್ವಾ? ஹalleluya. ಹalleluya. பரிசுத்தாவி யாருக்கு வேணும்? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವು ಯಾರಿಗೆ ಬೇಕು? ஹalleluya. ಹalleluya. எனக்கு வேணும். ನನಗೆ ಬೇಕು ದೇವರೇ. ஆமென். ಆಮೆನ್.